வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஃப்ரேசஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல சமயங்கள்ல நாம இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிடாம ஒரு தேதியா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாம பேசுவோம். இந்த, அந்தந்த, இன்ன, இந்த மாரியெல்லாம் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், "அம்மா அந்தந்த நேரத்தில போட வேண்டிய மாத்திரைகள அந்தந்த நேரத்தில போடுங்க" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலைல போட வேண்டியத காலைல போடுங்க, சாயந்தரம் போட வேண்டியத சாயந்தரம் போடுங்க அப்படி சொல்லாம, "அந்தந்த நேரத்தில போடுங்க" அப்படி சொல்லுவோம். இப்ப நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள்லாம் அவசியம். அஃப்கோர்ஸ் நாம இப்பல்லாம் இந்த, அந்தந்தன்னு சொல்றோம். அப்பல்லாம் இன்ன அப்படின்ற வார்த்தைகள்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாம பேசுறப்போ, நாம இங்கிலீஷ்ல எந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதே லிஸ்ட்ல நீங்க கடைசியா இன்னொன்னு கூட இருக்கும் பார்க்கலாம். "இன்னாருடைய மகள்" அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த "இன்னாருடைய" அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாம, அது வந்து ஒரு பொருளா இருக்கலாம், தேதியா இருக்கலாம், அ இல்ல நேரமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க வந்து இந்த, இன்ன அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம இந்த சச் அண்ட் சச் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்னார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பெர்சன், ஒன்லி ஃபார் பெர்சன். பெர்சன் இவர் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாம சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து சோ அண்ட் சோ அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் சச் அண்ட் சச்சை நீங்க வந்து பெர்சனுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சோ அண்ட் சோ வந்து நம்ம வந்து பெர்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது சென்டென்சஸ்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சச் அண்ட் சச். ஸோ சச் அண்ட் சச் பக்கத்துல நம்ம நவுன் தான் போடுவோம். அது வந்து ப்ளூரல் நவுனா இருந்தா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். சிங்குலர் நவுனா இருந்தா ஆர்டிகிளோட தான் சேர்க்கணும். இல்லன்னா ஆன் அப்படின்ற சிங்குலர் நவுனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆர்டிகிள சேர்த்து நம்ம வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ இது உங்களுக்கே ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு பையன், "நான் எங்க அங்கிள பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் என்னென்ன கோர்ஸ்லாம் சேரலாம் அப்படின்னு கேட்க போனேன். அவர் நீ இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம்" அப்படின்னு சொன்னார். அவர் தெளிவா எந்தெந்த படிப்புன்னு சொல்லியிருப்பார். பட் நம்மகிட்ட சொல்றப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறதுனால, நான் கேட்டேன். அவர் இந்தந்த படிப்புகளுக்கு இந்தந்த ஊர்ல சேரலாம் அப்படின்னு என்ட்ட சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவான். இல்லையா? ஸோ இந்த மாரி வேகா ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம இந்த சச் அண்ட் சச்சை யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்ன படிப்பு, எந்த படிப்பு எப்படி சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துல படிப்புகள் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு. அப்ப சச் அண்ட் சச் கோர்சஸ், சச் அண்ட் சச் டிகிரீஸ் நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ அவர் என்னிடம் கூறினார். இதுதான் நம்ம சென்டென்ஸ ஸ்டார்ட் பண்ண போறது. ஹி டோல்ட் மீ தட். ஹி டோல்ட் மீ தட். நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு அவர் சொன்னார். ஹி டோல்ட் மீ தட் விண்ணப்பிக்கலாம்னு இருக்கு. அதனால ஐ கேன் அப்ளை ஃபார் சச் அண்ட் சச் கோர்சஸ். பாருங்க நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம். He told me that I can apply for such and such courses. He told me that I can apply for such and such courses. இந்த படிப்புக்கெல்லாம் நீ விண்ணப்பிக்கலாம்னு அவர் என்கிட்ட சொன்னார். நம்ம வந்து ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா? ஜாதகம் அந்த மாரிலாம் சொல்றப்போ, இந்தந்த தேதியில, இந்தந்த நேரத்தில பிறந்தவங்களுக்கு இந்தந்த குணங்கள் தான் இருக்கும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாம ஜென்ரலா சொல்றோம். ஸோ இந்தந்த தேதி அப்படின்னு எப்படி சொல்றது? இந்தந்த நேரம், இந்தந்த குணங்கள். இத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லப் போறோம் இல்லையா? ஸோ இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலான ஒரு ஃபேக்ட்ட தான் நம்ம சொல்லப் போறோம். அதனால பீப்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஜென்ரலா. ஸோ பீப்பிள் பார்ன், டேட்டுனா நம்ம ஆன் போடுவோம், டைம்னா நம்ம அட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால பீப்பிள் பார்ன் ஆன் சச் அண்ட் சச் டேட்ஸ். இந்தந்த தேதிகளில், இந்தந்த நேரங்களில் பிறந்தவர்கள். அப்படிதான் வரும் இல்லையா? ஜென்ரலா ஏன்னா இங்க ஆல்ரெடி ப்ளூரல் தான் இருக்கு. அதனால ஆன் சச் அண்ட் சச் டேட்ஸ், அட் சச் அண்ட் சச் டைம்ஸ் அவர்களுக்கு இதுதான் இருக்கும். வில் பொசஸ் சச் அண்ட் சச் குவாலிட்டீஸ். People born on such and such dates at such and such times will possess such and such qualities, such and such characteristics. இப்படி நாம சொல்லுவோம். நீங்க இந்த சென்டென்ஸ பேசுறதுக்கு, பேசி பழகுறதுக்கு, உங்க நாக்க பழக்கறதுக்கும் இந்த மாரி சென்டென்சஸ், லாங் சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஜென்ரலா தான் நம்ம சொல்றோம். ஒரு டாக்டருக்கு இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன தான் அறிகுறிகள் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதை அவர் அறிவார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஒரு மருத்துவர் இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை அறிவார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம்.
ஸோ இன்ன நோய்கள், such and such diseases இல்லையா? இன்ன அறிகுறிகள் அப்படின்னா such and such symptoms. ரெண்டுமே ப்ளூரல் தான். அப்படியே பக்கத்தில் போட்டிருப்போம். ஸோ ஒரு டாக்டர் அறிவார், a doctor knows. ஏன்னா ஜெனரல் ஃபேக்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். A doctor knows such and such diseases will have such and such symptoms. A doctor knows such and such diseases will have such and such symptoms. ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க இந்த நாள்ல இந்த நேரத்துல வாங்கன்னு சொல்லுவாங்க, நீ அப்ப போலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். இன்ன நாளில் இந்த நேரத்துல வாங்கன்னு சொல்லுவாங்க, அப்ப போலாம். ஸோ இந்த இடத்துல நாள், டைம் எல்லாம் என்னது? சிங்குலர். ஸோ அப்படிதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க சொல்லுவாங்க, தே வில் டெல் யூ. இல்லைன்னா தே வில் ஆஸ்க் யூ, உன்னை கேட்டுக்கொள்வார்கள், அப்போது நீ செல்லலாம் அப்படின்னு பொலைட்டா சொல்ற மாதிரி இருக்குமானா தே வில் ஆஸ்க் யூன்னு சொல்லுங்க, இல்லை தே வில் டெல் யூன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? வாங்கன்னு சொல்லுவாங்க. தே வில் ஆஸ்க் யூ டு கம். என்னைக்கு? நாள் அப்படின்னா ஆன் சேர்த்துக்க போறோம், டைம் அப்படின்னா அட்டு சேர்த்துக்க போறோம். ஸோ தே வில் ஆஸ்க் யூ டு கம் ஆன் such and such a date, சிங்குலர், அதனால a dateன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி such and such time, இந்த நேரம் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் நேரம், அதனால a time அப்படி போட்டிருக்கோம். They will ask you to come on such and such a date and at such and such a time. இந்த நாள்ல இந்த நேரத்துல வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. They will ask you to come on such and such a date and at such and such a time. இதுவும் அப்படிதான். நாம வந்து ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தேவையில்லை, பொதுவாக சொன்னால் போதும் அப்படின்னு தான் பல சமயங்களில் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு லாயரை பார்த்துட்டு வரீங்க, ஒருத்தவங்க கேட்குறாங்க, அப்படியே லாயரை பார்க்க போனீங்களே, என்ன சொன்னார்? சில கிளாஸஸ்லாம் சொன்னார், இது படி உங்கள் பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சாதகமாக இருக்குது, இந்த கிளாஸஸ்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது, இதை வச்சு நம்ம பணத்தை வாங்கிடலான்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ், இந்த செக்ஷன்ஸ் அப்படின்னு மட்டும் தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா அவர் நம்மக்கிட்ட சொன்ன செக்ஷன் நமக்கு மறந்துருக்கோம், அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து பொதுவாக தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்கள் வழக்கறிஞர் என்ன சொன்னார்? வாட் டிட் யுவர் லாயர் சே அப்படின்னு கேட்டால், ஹீ டோல்ட் மீ, அவர் சொன்னார், ஹீ டோல்ட் மீ இந்த செக்ஷன்ஸ் இல்லை இந்த கிளாஸஸ், எது வேணாலும் சொல்லிக்கோங்க, சச் அண்ட் சச் செக்ஷன்ஸ் இல்லை சச் அண்ட் சச் கிளாஸஸ், ப்ளூரல் தான், அதனால் அப்படியே சேர்த்துருக்கோம். would help me recover my money. இந்த செக்ஷன்ஸ் எனக்கு பணத்தை மீட்டு திரும்ப வாங்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். He told me such and such classes would help me recover my money. அவங்க என்ன பேசிக்கிறாங்க? ஏதோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு. இந்த விஷயம் சச் அண்ட் சச் மேட்டர் இல்லையா? ப்ளூரல் போடணும், அதனால சச் அண்ட் சச் மேட்டர்ஸ். இவ்வளோ பணம், சச் அண்ட் சச் அன் அமௌண்ட், சிங்குலர் சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பணம், சச் அண்ட் சச் அன் அமௌண்ட். அவங்க பேசிட்டு இருந்தாங்க. தே டாக்ட் அபவுட் ஸ்பெண்டிங், செலவு பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாங்க. தே டாக்ட் அபவுட் ஸ்பெண்டிங் such and such an amount on such and such matters. They talked about spending such and such an amount on such and such matters. சரி, இப்போ நீங்க வந்து அப்ளிகேஷன் போட போறீங்க. அதில் சொல்றாங்க, நீ வந்து அப்ளை பண்றப்போ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ற, நீ இன்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றங்கிறத உன்னோட அப்ளிகேஷன்ல தெளிவா சொல்லு. நீ வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ற, நீ வந்து ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றன்றத அதில் தெளிவா சொல்லு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம். பட் நாம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, நீ இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறேங்கிறத உன்னோட அப்ளிகேஷனில் நீ குறிப்பிடணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுக்கு சச் அண்ட் சச் பொசிஷன் இல்லையா? சச் அண்ட் சச் பொசிஷன்ஸ் ப்ளூரலில் சொல்லணும், இல்லைன்னா சச் அண்ட் சச் அ பொசிஷன் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லணும். சரி, உங்கள் விண்ணப்பத்தில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். யூ ஷுட் மென்ஷன் இன் யோர் அப்ளிகேஷன். You should mention in your application that you are applying for such and such positions. Plurally நம்ம சொல்லிட்டோம். You are applying for such and such positions.
You should mention in your application that you are applying for such and such positions. இல்லைனா such and such a position. எப்படி வேணா சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த such and such பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது so and so. எப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க கேட்குறவங்க 2 பேருக்குமே யாருன்னு தெரியும். ஆனால் யாருன்னு குறிப்பிடாமல் பேசுறது. எப்போ பேசுவோம்? ஒன்று நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள நமக்கு பிடிக்காது. நம்ம 2 பேருக்குமே பிடிக்காது. கேட்குறவங்க பேசுகிறவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. இல்லைன்னா 2 பேருமே யாரோ ஒருத்தரை பற்றி அடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அடுத்தவங்களுக்கு. காசிப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இடங்கள். சில சமயங்களில் ரொம்ப அஃபென்சிவான வேர்டை யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டீசெண்டாக பேசணும். அதனால் எதுவும் சொல்லிடாமல் அப்படி மேலோட்டமாக சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்த சோ அண்ட் சோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? சரி, யாருன்னு உனக்கு தான் தெரியும்ல, அவர் தான். அந்த மாதிரி சொல்லி காசிப் பண்ணுறது. இல்லை நம்ம கோவமாக இருக்கோம், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, யூ நோ ஹூ அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சொல்கிறது. இல்லைன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன், சொல்ல வேணான்னு பார்க்குறேங்கிற மாதிரி வேறு வார்த்தைகளை சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த சோ அண்ட் சோ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு குறிப்பிடுறது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களான்னா, கேட்குறவங்க சொல்கிறவங்க 2 பேருக்குமே யாருன்னு தெரியும். இப்போ அப்பா சொல்லுவார், நீ போய் அவர்கிட்ட இன்னாருடைய மகள்னு நீ சொல்லுமா, அவர் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், உன்னை வந்து அந்த ஆஃபீஸில் வேலை கொடுப்பார், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. ஸோ நீ இன்னாருடைய மகள் என்று அவனிடம் சொல், அவர் என்னுடைய நண்பர் தான், அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால நம்ம வந்து so and soன்னு சொல்கிறோம். ஸோ tell him you are so and so's daughter. Tell him that you are so and so's daughter. நீ இன்னாருடைய மகள்னு அவர்கிட்ட சொல்லு. எப்படி சொல்கிறோம்? அடுத்தது காசிப் பண்ணுறோம். இன்னாருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் சோனா பேசுகிறவங்க கேட்குறவங்க 2 பேருமே யாரை பற்றி காசிப் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து இன்னாரும் பேர் குறிப்பிடாமல் சொல்கிறாங்க. ஸோ கேள்விப்பட்டேன், ஐ ஹியர் தட் so and so got a promotion. I hear that so and so got a promotion. கேள்விப்பட்டேன் கிடைச்சிச்சாமே அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் இன்னொன்று சொல்ல போகிறோம். கோமா சொல்கிறோம். இன்னார் நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லு, ஒன்றும் சொல்லாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இஃப் so and so asks where I am, tell him I am busy. இல்லை tell them I am busy. யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட சொல்லு அப்படி சொல்கிறதுக்கு. இஃப் so and so asks where I am, tell him I am busy. இல்லை tell them I am busy. யார் அப்படின்னு தெரியல, நிறைய பேரை ஒருத்தரா யார் கேட்பாங்க அப்படி தெரியல. ஸோ சிங்குலர் அப்படின்னா இந்த இடத்துல ஆஸ்க் அண்ட் ஹிம் ஹர் அப்படி போட்டுக்கோங்க. ப்ளூரல் அப்படின்னா இங்கே ஆஸ்க், இந்த இடத்துல தெம் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இது வரைக்கும் இந்த சச் அண்ட் ஸோ பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீ போய் அவங்க கிட்ட இந்தந்த டாக்குமெண்ட் இன்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேளு. அந்தந்த மாத்திரைகளை அந்தந்த நேரத்தில் எடுத்துக்க மறந்துடாத. ஸோ சச் அண்ட் சச் வச்சு சொல்லுங்கள். அந்த நபர் கார் வாங்கியிருக்கார் போல இருக்கு, காசிப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த நபர்ன்றதை நம்ம பேர் குறிப்பிடாமல் சொல்கிறதுக்கு so and so வச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்லைட்லேயே நீங்கள் உங்களுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நம்ம சில சென்டென்சஸ்லாம் கொடுத்துருந்தோம். நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாமா? இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு உங்ககிட்ட போய் கேளு. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னாலே ப்ளூரல் தான் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டெல் தம் யூ வாண்ட் சச் அண்ட் சச் டாக்குமெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இந்தந்த மாத்திரைகளை அந்தந்த டைமில் எடுத்துக்கோ மறந்துடாது. ஸோ அந்தந்த டைம்ங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம காலையில் மத்தியானம் நைட்டு அப்படிலாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ பில்ஸ் டைம்ஸ் ரெண்டுமே ப்ளூரலில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் சச் அண்ட் சச் பில்ஸ் அட் சச் அண்ட் சச் டைம்ஸ். டைம் அப்படின்னாலே இந்த அட்டெல்லாம் மறந்துடாதீங்க. ப்ரெப்போசிஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஸோ ஹேஸ் பாட் அ கார் இட் சீம்ஸ். வாங்கியிருக்கார் போல இருக்கே அப்படி சொல்கிறதுக்கு ஸோ அண்ட் ஸோ ஹேஸ் பாட் அ கார் இட் சீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த சச் அண்ட் ஸோ இந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறந்துடாதீங்க, நம்ம எந்த இடத்துலலாம் வேகா இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக குறிப்பாக இதுதான் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி இடங்களில் பொதுவாக சொல்கிற இடங்களில் தான் நம்ம இந்த சச் அண்ட் ஸோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.